ஊரக பகுதிகளில் வணிக செயல்திறனை அதிகப்படுத்துகிறது. அதன் மூலம் இடுபொருள் செலவினை குறைத்து வேளாண் உற்பத்தியினை அதிகரித்து ஊரக வளர்ச்சிக்கும் வழிவகுக்கிறது. தரமான சாலைகள் கிராமப்புற மக்களின் வருமான அளவினை உயர்த்துகிறது. கல்வி, சுகாதாரம் போன்ற சேவைகளை வழங்கி அறிவாற்றலை பரவலாக்கி சமூக பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளை களைந்து வளர்ச்சியை துரிதப்படுத்தி உதவுகிறது. எனவேதான் பேருந்து செல்லக்கூடிய சாலைகள், குக்கிராமங்களை இணைக்கும் முக்கிய சாலைகள், பல்வேறு முக்கிய சேவைகளை கிராமங்களுடன் இணைக்கும் சாலைகள் போன்றவற்றை மேம்படுத்துவதற்கு நமது அரசு அதன்படி 13/1/2023 அன்று என்னால் சட்டப்பேரவையில் முதல்வரின் கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டம் என்ற புதிய திட்டம் அறிவிக்கப்பட்டது என்பதை நீங்கள் அனைவரும் அறிவீர்கள். இந்த திட்டத்தின் கீழ் கடந்த 2 ஆண்டுகளில் 10,000 கிலோமீட்டர் நீளமுள்ள ஊராட்சி சாலைகள், ஒன்றிய சாலைகள் மற்றும் கிராம ஊராட்சி சாலைகளை மேம்படுத்த 4,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இதன்படி தற்போது வரை 8,120 கிலோமீட்டர் நீளமுள்ள ஊரக சாலை பணிகள் முடிக்கப்பட்டுள்ளன என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். முதல்வரின் கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டம், நபார்டு ஊரக உட்கட்டமைப்பு வளர்ச்சி நிதி, பிரதம மந்திரி கிராம சாலை திட்டம், நகர்ப்புறத்தை ஒட்டியுள்ள கிராமங்களில் சாலைகள் மேம்பாட்டு திட்டம் ஆகியவற்றின் கீழும் கடந்த 3 ஆண்டுகளில் மொத்தம் 16,596 கிலோமீட்டர் நீளமுள்ள சாலைகள் மற்றும் 425 உயர்மட்ட பாலங்கள் அனைத்து கிராமங்களுக்கும் அனைத்து வசதியும் வழங்குவதற்காக தன்னையே அர்ப்பணித்துக் கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கின்ற நம்முடைய முதல்வர் அவர்கள் முதலமைச்சர் கிராம சாலை திட்டம் என்ற திட்டத்தை கடந்த ஆண்டு அறிவித்து இதே அவையில் 4,000 கோடி நிதி வழங்கி அந்த திட்டம் மக்களிடம் பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிறது. அதே போல அந்த பெரிய வரவேற்பை பெறுகின்ற திட்டத்தை தொடர்ந்து நிறைவேற்ற வேண்டும் என்று எவ்வளவோ நிதிச்சுமைகள் இருந்தாலும் அதையெல்லாம் கடந்து இன்றைக்கு தமிழகத்தில் கடந்த முறை 10,000 கிலோமீட்டர், இந்த முறை 10,000 கிலோமீட்டருக்காக 4,000 கோடியில் அந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்காக மாண்புமிகு முதல்வர்கள் வழங்கியிருக்கிறார்கள். இது மட்டுமல்ல, இதற்கு முன்னால் நிதிநிலை அறிக்கையிலும் 2,000 கிலோமீட்டர் போடுவதற்காக 1,000 கோடி வழங்கியிருக்கிறார்கள். ஆக மொத்தம் சாலைகளுக்கு மட்டும் 9,000 கோடி வழங்கியிருக்கிறார்கள். இதன் தொடர்ச்சியாக கிராமப்புறங்களில் இருக்கின்ற ஏழை எளிய மக்கள் அவர்களுடைய இல்லங்கள் கட்டி கொடுப்பதற்காக கலைஞருடைய கனவு இல்லம் என்ற இல்லத்தை அறிவித்து அதற்கு 3,500 கோடி. அதுபோக அந்த 3,500 ஏற்கனவே 20 ஆண்டு காலம் பழுதடைந்திருக்கின்ற அந்த வீடுகளை எல்லாம் புது வீடுகளாக செப்பனிட்டு வழங்குவதற்காக 2,000 கோடி நிதியை ஏறத்தாழ 2 லட்சம் வீடுகளை பழுது பார்ப்பதற்காக 10 ஆண்டு கால இடைவெளியை நிறைவேற்றியிருக்கிறார்கள். கிராமப்புற சாலைகள்லாம் 10 ஆண்டு காலம் என்ன 1 கிலோமீட்டர் கூட போடல. அதை அறிந்து நம்முடைய மக்களுடைய முதல்வன், இன்னும் சொல்ல போனால் உங்களில் ஒருவன், நான் முதல்வன் திட்டம், இப்படி பல திட்டங்களை நிறைவேற்றி வருகின்ற நம்முடைய முதல்வர் இன்றைக்கு இந்த திட்டம் மிகுந்த பயனை நீண்ட நெடிய இடைவெளிக்கு பிறகு 10 ஆண்டுகளுக்கு பிறகு நம்முடைய முதல்வர் வழங்கியிருக்கிறார்கள். தாயுள்ளத்தோடு அவருக்கு என்னுடைய துறையினுடைய சார்பாகவும் தனிப்பட்ட முறையில் அந்த துறையினுடைய அமைச்சராக அவர்கள் வழங்கியிருக்கின்ற அந்த பொறுப்பின் காரணமாக என்னுடைய சார்பாகவும் தமிழ்நாட்டு மக்களினுடைய சார்பாகவும் கிராம மக்களுக்காக 8 கோடி மக்களுக்காக உழைத்து கொண்டிருக்கின்றார் நம் முதல்வர், மக்களின் முதல்வருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.